அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பல பேர் நாம் எடுக்கக்கூடிய உணவுகளில் மிக அதிக அளவுக்கு எண்ணெய் இருந்தாலோ அல்லது காரம் அதிகமாக இருந்தாலோ அதை எடுத்துக்கிற பொழுது உடல் சரியை ஏற்றுக்காமல் வயிறு உப்பிசம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த சில உணவுப் பொருட்கள் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக மெதுவாக ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்கள். அதுவும் முக்கியமாக இன்றைக்கி மைதாவில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் முக்கியமாக உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சமையல் எண்ணெய்கள். இதெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வயிறு உப்பிசம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் வயிறு மசில் சுருங்கி விரிகிறது மிகவும் குறையும். அப்படி வயிற்று மசில் சுருங்கி விரிகிறது குறைகிறது நாளடைவில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வயிறு எப்பயுமே பார்த்திங்கன்னா பானை போல் பெருசாக இருக்கிற மாதிரியே ஒரு அப்பியரன்ஸ் வந்துடும். அதனால் இவங்களுக்கு அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நாளடைவில் ரொம்ப வலுவிழந்து இது நுரையீரல் பிரச்சனை ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகளை உருவாக்கும். அதில் ஒன்று தான் இந்த ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள், மூச்சு திணறல், அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். இந்த வயிறு உப்பிசம் ஏற்படுவதற்குரிய அந்த உணவுகளை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னிங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் வருவதை நாம் அவாய்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.